எல்லாத்துக்கும் குரு இருப்பாங்க. ஒரு ஒரு இதுக்கும் எனக்கு குரு அவர் தான். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னாக்கா, இந்த புத்தகத்தை நான் எழுதும் போகும்போது ராஜாஸ் நியூமராலஜின்னு புத்தகம். இந்த புத்தகத்தை நான் எழுதும் போகும்போது இன்றைக்கி கூட ஒருத்தர் ஆஸ்திரேலியாலேருந்து மலேசியாவிலேருந்து வந்தாங்க. அவங்க ஃபேமிலி ப்ராப்ளம் எனக்கு தெரியும். என்கிட்ட ஃபோனில் நிறைய பேசினாங்க. அதுக்கு நான் கவலைப்படாதீங்க எல்லாம் சொல்கிறேன் அப்படின்ட்டு இருந்தேன். அவங்க அதில் உடன்படலை. அவங்க நேர்லேயே வருவேன்ட்டாங்க. நேரில் வந்து பார்த்தாங்க. அப்போ புத்தகத்தை எடுத்து கையில் கொடுத்துட்டேன். ராஜாஸ் நியூமராலஜி மொத்தமே அப்படியே இல்லை, அது உள்ளே அப்படியே இருக்குது. என்ன சார் மொத்தத்தில் 5 நிமிஷத்தில் மேட்ரு முடிச்சிட்டிங்க? அவ்வளோ உள்ளே இருக்குது. அவங்க ஃபேமிலி மேட்ரு உள்ளே இருக்குது. ஆடி போயிட்டாங்க. ராஜாஸ் நியூமராலஜி ஒரு புத்தகம் இருக்குது, காமிக்கிற முடிக்கும் போது எடுத்து காட்டுறேன். அந்த புத்தகத்தில் அவ்வளோ எழுதியிருக்கேன். நீங்கள் உலகத்தில் இப்போ 1000 கோடி மக்கள் இருக்குது. 1000 கோடி மக்களினுடைய வாழ்க்கையே அந்த புத்தகத்தில் ஒரு ஃபார்மெட்டு மாதிரி இருக்கும். அதை போட்டால் பதில் வந்துடும். எதுக்காக சொல்கிறேன்னா, அந்த ஃபார்மெட்டாவை அந்த ஃபார்முலாவை எனக்கு எப்படிங்க தெரியும்? நானும் பெரிய சயின்டிஸ்டா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நான் சராசரி ஆள் தான். அந்த இறைவன் அருள்னால தான் நீங்கள் அவருக்கு கோவிலே கட்டினீங்களா சார்? ஆமாம், அதுதான் உண்மை. அப்போ அந்த புத்தகத்தை எழுதும் போகும்போது நான் என்ன செய்ய போகிறேன்னு எனக்கு தெரியாது. எழுதும்போது கூட சரி, இரவு ஆனாக்கா உட்காருவேன். அது கரெக்டாக டேபிள் அந்த ஒரு சின்ன சேர் மாதிரி இருக்கும், கீழே தான் தரையில் உட்காருவேன். எடுத்து வைப்பேன். விடிய 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 எழுதுவேன். என்ன எழுதும்போது எதுவுமே கிடையாது, ரெஃபரன்ஸ்லாம் கிடையாது. என் பாட்டு எழுதிக்கிட்டே இருப்பேன். எழுதுறதுக்கு முன்னாடி சென்டென்ஸ் உள்ளே அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும். இது எழுதுறதுன்னு நான் அப்படியே பார்த்து எழுதிக்கிட்டே இருப்பேன். எதை பார்த்து? அவர் சொல்கிறது வாய்ஸ் தான் வரும் எனக்கு. அவர்னா உடனே சிவபெருமான் உடனே அந்த ட்ரெஸ்லாம் உடுத்திட்டு சிவன் மாதிரி நின்று கொடுப்பாரா? அதுதான் அசரீரி தான். அது அசரீரி என்றாவே அது இறைவனுடைய வார்த்தை தான். அழகாக வந்து அப்படி அப்படியே எழுதி முடிச்சுட்டு அதுதான் ஃபார்மெட்டு. அப்போ அதுக்கு பவர் இருந்து தான் ஆகும். உங்கள் மொத்த பிரச்சனைக்கு சொல்யூஷன் வந்து அதில் ஃபார்மெட் நியூமராலஜியில் உண்டு. அதனால் வந்துட்டு ஒவ்வொன்றுத்தையும் நம்ம பார்க்கணும். ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு பதில் இருக்குது. ஒவ்வொன்றுத்துக்குள்ளே ஒரு பவர் இருக்குது. எதுவுமே இல்லாமல் இல்லை. ஸோ இதில் வந்துட்டு இவ்வளோத்தையும் ஒரு மனுஷன் பார்க்கணுமா? பார்த்தாலாம் ஒன்றுமே தப்பு கிடையாதுங்க. அதுக்கு சொல்யூஷன் எங்கே இருக்கோ கரெக்டாக நம்ம அதை நோக்கி நான் வந்துட்டு எல்லாம் பண்ணாக்கா அது எல்லாமே நடக்கும்.